நண்பர்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமி நாளைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸுகள் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்காக வந்தோம். எவ்வளோ ஸ்பெஷல் பஸ்ஸுகள் இருக்குது பாருங்கள். மினி பஸ் எல்லாமே ஸ்பெஷல் பஸ்ஸாக திருவண்ணாமலைக்கு ரன் பண்ணுறாங்க. சென்னை மாநகர பேருந்து எல்லாமே ஸ்பெஷல் பஸ்ஸு. ஸோ நிறைய மக்கள் கூட்டம் வருன்றதுனால இதை வந்து ஸ்பெஷல் பஸ்ஸாக விட்டுருக்காங்க மினி பஸ்ஸுகளை. பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இல்லை? ஃபஸ்ட் டைமாக மினி பஸ் வந்து திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸாக போகிறத நான் அங்கே தாங்க பார்க்குறேன். 3 பஸ்ஸு நிற்கிது இப்போதைக்கு. உள்ளே எல்லாமே திருவண்ணாமலைக்கு போகிற பஸ்ஸுகள் தான். இதுவும் ஸ்பெஷல் பஸ் தான். திருவண்ணாமலை ஸ்பெஷல் பஸ் நிறையா இருக்குது. இதுவும் திருவண்ணாமலை தான். உள்ளே அப்படியே போயிட்டு பார்ப்போம். எஸ்சிடிசியுமே திருவண்ணாமலைக்கு இருக்குதுன்னாங்க. வரும் எல்லாமே திருவண்ணாமலை தான். ஹைலைட்டே அவங்க மினி பஸ்ஸை வந்து திருவண்ணாமலைக்கு விட்டது தாங்க. பார்த்துக்கங்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யுதுன்னு பாருங்கள். இதுவுமே ஸ்பெஷலு. எல்லாமே ஸ்பெஷல் நிறையா இருக்குது. அதே போல் திருவண்ணாமலையில் 7 இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் அமைச்சிருக்காங்க. சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து வர்ற மக்கள் வந்து கரெக்டாக பயணம் பண்ணி போகிறதுக்காக 7 இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க. கார்த்திகை தீபத்துக்கும் கரெக்டாக 7 இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் 7 இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே திருவண்ணாமலை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை தான். எல்லாம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பின்னாடி வந்தாலும் இங்கேயும் திருவண்ணாமலை பஸ் தான். எல்லாமே அங்கே முன்னாடி நிற்கிது பாருங்கள். எல்லாமே திருவண்ணாமலை பஸ் தான். ஸோ நண்பர்கள் நீங்கள் எப்போ வந்தாலுமே திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் பேருந்து இருக்குது பாருங்க. இதுவும் திருவண்ணாமலை தான். இதுவும் திருவண்ணாமலை தான் சிறப்பு பேருந்து. இங்கே நிற்கிறது எல்லாமே திருவண்ணாமலை சிறப்பு பேருந்துங்க. ஒரு சில பஸ்ஸுகளை தவிர்த்து எல்லாமே திருவண்ணாமலை சிறப்பு பேருந்துகள் தான். நாங்கள் பின்னாடி போகிறதும் திருவண்ணாமலை சிறப்பு பேருந்து தான். நிறைய பேருந்துகளை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லாம் திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பஸ்ஸுகள் நிற்கிது அப்படின்றத ஒன்றுனா போய் பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்தாலே டிரைவர் கண்ட்ராக்டரு அவங்களோட டைம் கீப்பர்ஸுக்குள்ளே சண்டை பிச்சுக்கு நிற்கிதுங்க. இங்கேயும் நம்மளுக்கு பின்னாடியும் சண்டை நடக்குது. இது ஒரு திருவண்ணாமலை ஸ்பெஷல் அல்ட்ரா டிலக்ஸ் யூடி பஸ்ஸு. அல்ட்ரா டிலக்ஸ் யூடி பஸ்ஸு கிளம்புது. மக்கள் கூட்டம் பாருங்கள். மினி பஸ்ஸும் கிளம்புது. இதில் எப்படா போவாங்க திருவண்ணாமலை வரைக்கும்? எனக்கு புரியவே இல்லைடா. எனக்கு தான் புரியல. திருவண்ணாமலை வரைக்கும் எப்படி போவாங்க இதில்? திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸுங்க இது. அல்ட்ரா டிலக்ஸு இதுவும் கிளம்பிடுச்சு. ரெடி ஆனால் உள்ள பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பஸ் வெளியில் போகுது, ஒரு பக்கம் பஸ் உள்ளே வருது. நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டோமோ. எனக்கு இந்த மினி பஸ்ஸை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மினி பஸ்ஸு சென்னைக்குள்ளே ஓடின 6 மினி பஸ்ஸுகள் வந்து திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு எத்தனை ஆப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள். இன்றைக்கி தேதி 22 நைட்டு மணி 9. நாளைக்கு 23. நாளைக்கு தான் சித்ரா பௌர்ணமி. நாளைக்கு தான் கிரிவலம் பயங்கரமாக பண்ணுவாங்க. எத்தனை பஸ்ஸில் நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். இது வந்து 5வது பிளாட்ஃபார்ம். இது 7வது 8வது 5வது பிளாட்ஃபார்ம். இது 7வது பிளாட்ஃபார்ம் 8வது பிளாட்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் பஸ்ஸுகள் கண்டிப்பாக நிற்கும். அதில் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே இதெல்லாம் பாராட்டணுங்க. பஸ் இல்லாத டைமில் இந்த பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னா பாராட்டணும். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலைக்கு எஸ்சிடிசி ஏசி பஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் பஸ்ஸுகளா எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸு திருவண்ணாமலைக்கு பாருங்கள். ஒரு பஸ் வெளியில் போக, ஒரு பஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பஸ் வெளியில் போனால் ஒரு பஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. திருவண்ணாமலைக்கு எஸ்சிடிசி நிறைய நிற்கிதுங்க பாருங்க. அங்கே ஒரு ஏசி பஸ் இருந்ததா, பழைய ஓல்டு பஸ்ஸு ஏசி கோச். இது வந்து திருவண்ணாமலை. இது திருவண்ணாமலை தான். இது போர்டு மாட்டலை. இங்கே ஒரு திருவண்ணாமலை பஸ் நிற்கிது பாருங்கள். எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸுகளும் திருவண்ணாமலைக்கே விட்டுருக்காங்க. அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க முன்னாடியே, திருவண்ணாமலைக்கு எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. டிஎன்எஸ்சிசி மாதிரி எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. பட் அது அங்கே இருக்குது பாருங்கள். அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். 6 மினி பஸ்ஸுகள் திருவண்ணாமலைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. 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 6 மினி பஸ்ஸுகள் திருவண்ணாமலைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க
இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாவது நிற்கிதா பார்க்கலாம். இது 5வது பிளாட்ஃபார்மு. தஞ்சாவூர் பஸ் வருது. இன்னும் நேரம் ஆக ஆக நிறைய பஸ்ஸில் விடுவாங்க. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து இங்கே பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை நடந்தது. உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு பஸ் இல்லை இங்கே, ஆனால் நிறைய சண்டை நடந்தது. பஸ்ஸுகள் இல்லை அப்படின்றத விட அவங்களும் ஓட்டு போட போவாங்கல்ல. ஸோ அதனால் பஸ்ஸுகள் வந்து கம்மியாக இயக்குனாங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு கம்மியாக இயக்குனாங்கன்றத விட நிறையா தான் இருந்தது. இயக்குறதுக்கு அந்த டைமுக்கு அந்தந்த டைமுக்கு ஆட்கள் இல்லை போல். அதனால் வந்து பஸ்ஸுகள் கரெக்டான டைமில் இதாகலை. அது ரொம்ப ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க, எப்படி ஓட்டு போட போகிறது நாங்கள் அப்படி இப்படின்னு. இன்னும் அவ்வளோ திருவண்ணாமலை அங்கே மட்டும் தான் நிற்கிது போலைய. இது பாண்டிச்சேரி பஸ். இது பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதை நம்ம ஒரு இது ட்ராவல் பண்ணியிருக்கோமே, வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த திருவண்ணாமலைக்கு 8வது பிளாட்ஃபார்ம் 7, 8 மட்டும் தாங்க பஸ் இருக்குது. வேறு எங்கேயுமே திருவண்ணாமலைக்கு பஸ் இல்லை. இங்கே ஃபுல்லாகவே எஸ்சிடிசி பஸ்ஸு தான். இது 6வது பிளாட்ஃபார்மு. இது 6வது பிளாட்ஃபார்மு. 7, 8 மட்டும்தான் அங்கே இருக்குது. வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே திருவண்ணாமலைக்கு பஸ் இல்லை. பஸ்ஸு நிறையா நிற்கிது. ஒருவேளை மாற்றி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் கூட்டத்தை பொறுத்து அது மாறும். பட் ஆனால் 7, 8 வந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. இதில் இருக்கிற முக்கால்வாசி பேருந்துகள் திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு தான். எல்லாமே எஸ்பிஎல் ஸ்பெஷல்னு போட்டு வருது பாருங்கள். பின்னாடியே ஒருத்தர் ரிவர்ஸ் வராரா, இந்த எல்லோ பஸ்ஸு எல்லாமே திருவண்ணாமலை தான். பாருங்கள், இது திருவண்ணாமலை. ஒரு கூடுதல் இது என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாது. திருவண்ணாமலை ஊரில் என்ட்ராகும்போது ஒரு ஃப்ளைஓவர் கிராஸ் ஆகும் பாருங்கள், அந்த பெங்களூர் ரோடு கட்டார இடம், அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. அங்கனக்குள்ள ஒரு 7 பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அங்கே வரைக்கும் தான் பஸ்ஸு போகும். அங்கேருந்து நீங்கள் நடந்தான் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது அல்ட்ரா இது என்ன ப்ரோட்டோடைப் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இது எதனால் ப்ரோட்டோடைப் பஸ் சொல்கிறாங்கன்னு தெரியல. இது திருவண்ணாமலை ஸ்பெஷல் தான். அப்படியா? எனக்கு தெரியல. ப்ரோட்டோடைப் பஸ்னால் என்னென்னு யாராவது தெரிஞ்சு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு சரியாக தெரியல. ப்ரோட்டோடைப் பஸ்ஸு இந்த ப்ளூ கலர் எல்லாத்தையும் ப்ரோட்டோடைப் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிற்க பாருங்க, திருச்செந்தூர் பஸ்ஸு நிற்கிது. அதுவும் திருவண்ணாமலை விட்டுருக்காங்க பாருங்கள். திருச்செந்தூர் கம்பம் பஸ்ஸு திருவண்ணாமலை விட்டுருக்காங்க பாருங்கள். போர்டு திருவண்ணாமலைன்னு ஒட்டிட்டாங்க பாருங்கள். திருவண்ணாமலைக்கு விட்டாங்க பாருங்கள். திருவண்ணாமலை டு கம்பமா? திருவண்ணாமலை திருச்செந்தூர் கம்பம் உருவாக்குவாங்க. அதாவது முதல் சாம்பிள் தான் ப்ரோட்டோடைப். எல்லாமே இங்கே நிற்கிறது திருவண்ணாமலை தான். அங்கே பாருங்கள், ஒரு ஏதோ சண்டை வருது, என்ன தெரியல. அதுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஸ்ஸில் ஏதோ போர்டு மாட்டிருப்பாங்க போல். இங்கே சண்டை வந்துருச்சு. இந்த மக்கள் வந்து சண்டை போடுறாங்க, இந்த ஊருக்கு போகுமா போகாதான்னு கேட்டு. பஸ் தான். மினி பஸ் எங்கே போனாலும் நிற்கிதுங்க. நிறைய மினி பஸ் விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இதுவும் திருவண்ணாமலை தான். அங்கே நிற்கிது திருவண்ணாமலை, இதுவும் திருவண்ணாமலை. இது ரெண்டுமே திருவண்ணாமலை. ஆக்சுவலாக தாம்பரத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க போல். அதனால் பெரிய சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த திருவிழா டைமு, இந்த லேட் நைட் ஆயிடுச்சுனால நடக்குங்க இதெல்லாம். ஏசி பஸ் திருவண்ணாமலை டு கிளாம்பாக்கம் ஏசி பஸ் ஒன்று வந்து பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் அந்த ஏசி பஸ்லாம் காமிச்சிருப்போம். நிறைய பேருந்துகள் இருக்குங்க. பட் ஆனால் அது எந்த டைமில் கிளம்புவோம், என்ன ஏது அப்படின்ற முழு தகவல்கள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து வாக்குவாதத்தை விடுற மாதிரி தெரியல. பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு அந்த வாக்குவாதம். எப்போதுமே இந்த 10, 11, 12லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுகள் தான் நிற்கும். வெளியூர் போகிற ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கும். இன்றைக்கி டிஎன்இசிசி பஸ்ஸுகள் ஃபுல்லாக எல்லோ கலர் பஸ்ஸுகளை கொண்டு இறக்கியிருக்காங்க. கடைசியாக தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே போய் காட்டுறேன். எல்லாமே டிஎன்இசிசி எல்லோ கலர் பஸ்ஸுகள் வந்து எந்தவித போர்டும் இல்லாமல் அப்படியே நிற்கிது. எல்லாமே ஸ்பெஷல் பஸ்ஸுலாம் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா
கண்டிப்பாக திருவண்ணாமலை தான் போகும். நான் அங்கே போய் காட்டுறேன். நான் சொன்னேன்னா எல்லோ கலர் பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே நிற்கிது என்னென்னா திருநெல்வேலி, கோவில்பட்டி எல்லாமே அந்த திருநெல்வேலி டிப்போ வண்டி ஃபுல்லாகவே இந்த 12வது பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸுகள் அந்த இடத்துல நிற்கும். இப்போ டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் தான் அங்கே நிற்கிறது. எல்லாமே டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள். எல்லாமே சொல்ல மாட்டேன், முக்கால்வாசி டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் தான். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, பட் ஆனால் இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கம்மி தாங்க. கூட்டம் ரொம்ப கம்மி இன்னைக்கு. திருவண்ணாமலை போகிற பஸ்ஸுகள் கூட பஸ் நிறையா இருக்குது, ஆனால் மக்கள் அந்தளவுக்கு இல்லை. பஸ்ஸு எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் வந்து சிறப்பு பேருந்து திருவண்ணாமலைன்னு ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தோம் மினி பஸ் கூட நின்னது. நம்ம 13 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் சுற்றிட்டு வந்துட்டோம். மக்கள் கூட்டம் இன்றைக்கி கம்மி தான். ஒருவேளை நாளைக்கு 23 நாளைக்கு தான், நாளைக்கு கூட்டங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு யாராவது திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாம்பாக்கத்தில் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ வண்டிகள் நிற்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பில்லருக்கும் எவ்வளோ நிற்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபில்லாகி வெளியில் கொண்டு வண்டியை நிப்பாட்டிருக்காங்க. அவள் பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நிறையா பேர் இங்கே போட்டுட்டு பஸ்ஸை பார்க்கிங்கில் போட்டு சிட்டிக்குள்ளே வேலைக்கு போவாங்க, எம்டிசி பஸ்ஸை பிடிச்சி அவங்களும் இருப்பாங்க. இப்போ வெளியூர் போகிற மக்கள் அதிகம் இந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்தி. ஆக்சுவலாக இது வந்து பேஸ்மெண்ட்டு, மேலே ஒரு பார்க்கிங் இது இருக்குது, இது பேஸ்மெண்ட். இப்போ வண்டி எங்கே விட்டோம்னு தெரியல, தேடிக்கு தர்றோம். பில்லரை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டியை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த பில்லரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலவரை தேடி இப்போ தான் எங்கே நிற்கன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். நிற்க வருங்க, கண்டுபிடிச்சிட்டோம்.